நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு முகாம் தமிழகமெங்கும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் பொன்னூர் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெல்லியாலம் நகர கழக செயலாளராக இருக்கின்ற திராவிட வேந்தன் மு. சேகர் அவர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை ஏற்றி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். முன்னதாக சுகாதார ஆய்வாளர் ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார். நகரமன்ற உறுப்பினர் ஷீலா, இம்முகாமில் வட்டார மருத்துவர் கதிரவன் அவர்கள் தலைமையில் மருத்துவ செவிலியர்கள், கூடலூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளராக இருக்கின்ற பாலா மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்ற தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவருடைய இந்த தொடர்ச்சி முயற்சி கிராமம் ஊராட்சி என்னும் பழங்குடி இன மக்கள் என்று பலரும் பயனடைந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட திட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரும் தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம் என்று நகரக்கழகத்தினுடைய செயலாளர் திராவிட வேந்தன் மு. சேகர் அவர்கள் தெரிவித்தார்கள். இப்பொதுமக்கள் மத்தியிலும் கேட்கின்ற போது இதுபோன்ற ஒரு திட்டத்தை தமிழகத்திலே தொடர்ந்து நடத்தி வருகின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம், என்றும் நன்றி சொல்வதற்கு காத்திருக்கிறோம் என்று பொதுமக்கள் பலரும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் ஐடி பாலா அவர்களோடு இணைந்து இந்த கருத்தினை தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு கலைஞரின் வருமுன் காப்பு திட்டம் இந்த பகுதியில் இன்று நடைபெறுகிறது. இந்த முகாமுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் எங்களின் துறையின் சார்பாக அன்பான காலை தெரிவித்துக் கொண்டு உங்களை அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த பகுதியினுடைய முகாமினை நெல்லியாலத்தினுடைய நகரமன்ற உறுப்பினர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வருமுன் காப்போம் திட்டத்தினை தொடர்ந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முத்தான முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொடர் மருத்துவத்துறை சம்பந்தமாக தொடர் முயற்சிகள் சம்பந்தமாக இன்றைய தினம் தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அதைத் தொடர்ந்து நம்முடைய பொன்னூர் பகுதியிலும் இந்த முகாம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு தலைமையேற்று இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா, தலைமை மருத்துவர் மரியாதைக்குரிய ஐயா கதிரவன் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டுள்ள இந்த வார்டு கழகத்தினுடைய நகரமன்ற உறுப்பினர் அக்கா ஷீலா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மருத்துவர்களே மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களே மற்றும் பெரியவர்களே, இவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை உண்டாக்கிக் கொண்டு, இன்றைய தினம் நம்முடைய தமிழக அரசு மருத்துவத்துறைக்கென்று பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறது. சிறப்பு கவனம் செலுத்தி நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு முகாம்களை தொடங்கி பல்வேறு நோய்கள் இன்று எல்லா நம்ம அண்டை மாநிலங்களில் பல்வேறு நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற நிலையில் நம்முடைய தமிழகத்தில் அதை நம்முடைய மருத்துவர்களால் விரட்டி எடுக்கப்படுகிறது. அதேபோல் இன்று மருத்துவத்துறைக்கென்று பல்வேறு நிதிகளையும் ஒதுக்கி, குறிப்பாக நம்முடைய நெல்லியாலம் நகரத்தில் மட்டும் குறிப்பிடத்தக்க சொல்லப்போனால் தேவாலா பகுதியில் தற்போது ஒரு மருத்துவமனைக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நெல்லியாலம் பகுதியில் 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஒரு சுகாதார மையம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தேவாலா பகுதியில் ஒரு 40 லட்சம் ஒதுக்கப்பட்டு ஒரு சுகாதார நிலையம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏலமண்ணா பகுதியில் 40 லட்சம் ஒதுக்கி ஒரு சுகாதார மையம் கட்டிக் கொண்டிருக்கிறது. தற்போது அத்திமாநகர் பகுதியிலும் ஒரு 40 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நெல்லியாலம் நகரமன்றத்தின் சார்பாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு நாங்கள் பல்வேறு பணிகள் மருத்துவத்துறைக்கு என்று ஒதுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய கொரோனாவை எதிர்த்த தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் எந்த நோயும் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் முழு அக்கறையுடன் அவரும் நம்முடைய துறை சார்ந்த மந்திரியும் இருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய மருத்துவர்களும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றியுடன் எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டு மகிழுங்கள். சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். அப்படி உங்கள் பகுதியில் தெரியவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்லதோர் தொலைக்காட்சியாக உள்ளூர் செய்திகளும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் வழங்கி வருகின்ற உங்கள் நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கட்டணத்தை செலுத்தித்தான் உங்கள் இல்லத்திற்கு கேபிள் டிவி எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இன்னும் உங்களது நீலமலை தொலைக்காட்சி இப்போது ஃபேஸ்புக், யூடியூப் என்று ஊடகங்கள் மூலமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யூடியூப் பகுதியில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதி NMTV பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமானாலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியை இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்